ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிர பாஷா ஆகஸ்ட் 2021 எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த எஸ்ஏஸ் படிக்கலாம், ஸோ எந்தெந்த இஆர்சிஸ் ரெஃபர் பண்ணால் போதும், ஸோ அதுக்கான ஒரு உங்களுக்கு போர்ஷன்ஸ் தான் நான் இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரெஃபர் பண்ணும்போது, வீடியோஸ் ரெஃபர் பண்ணும்போது, ஸோ உங்களோட புக் இருந்துச்சுன்னா, டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் எந்தெந்த எஸ்ஏஸ், என்னென்ன இஆர்சிஸ் படிக்கணும், என்னென்ன தோஹே படிக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போதே நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் சொல்கிறேன் இல்லையா, எஸ்ஏஸ், மீனிங்ஸ், எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், ஸோ அதுக்கான எல்லா வீடியோஸுமே என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் கிட்ஸ் குளோப் இன்ஸ்டிடியூட் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலே நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட்னு சொல்லணும் அதுக்கான எஸ்ஏஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குமே மீனிங் தெரியல அப்படின்ற கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1ல் என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் ஆகஸ்ட் 2021க்கானது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ முக்கியமாக கிளிக் பண்ணிடுங்க. பிகாஸ் அதுதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆனாதான் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும், நான் ஏதாவது இது ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். பிகாஸ் எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்போது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேப்பர் 1ல் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பத்தியில் டோட்டலாக உங்களுக்கு 10 லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பத்திய பார்ட்டில் உங்களுக்கு பாருங்க டோட்டலாக வந்து 10 லெசன்ஸ். ஸோ இதில் லாஸ்ட் 8 and 9 பார்த்தீங்கன்னா தோஹே இருக்கும். கபீர் கே தோஹே, ரஹீம் கே தோஹே. இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி உங்களுக்கு. 10th ஒன் வந்து கசல். ஸோ கசல்ன்றது ஒரு பஜனை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க, பாவார்த்து தான் கேட்பாங்க. இது நீங்கள் தோஹே மாதிரி எழுதுற மாதிரி இருக்காது. இதுக்கான இந்த கசல்ன்றதும் 2 லைனில் தான் இருக்கும். அதுக்கான பாவார்த் மீனிங் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எஸ்ஏன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 7 தான் நமக்கு ஃபுல் போர்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 7 தான் எஸ்ஏஸ், இஆர்சிஸ் நமக்கு வரக்கூடியது. லாஸ்ட் 8 and 9 வந்து தோஹேவும், 10th ஒன் வந்து கசலும் நமக்கு டாபிக் செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்கு செப்பரேட் மார்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எஸ்ஏஸ்ன்னு சொல்லும் போது நீங்கள் எக்ஸாமுக்கு 7 எஸ்ஏஸில் எது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னா பாபு, சுட்டி கா கண்டா பஜத்தேஹி. இப்போ நான் இதெல்லாம் சொல்றேனோ அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 15 அகஸ்ட். ஸோ இந்த 3 லெசன் நீங்கள் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 3 லெசனுடைய சாராங்ஷ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் 7 லெசனும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் நீங்கள் படித்தாலே போதும். சாராங்ஷ் இதுக்கான வீடியோஸ் ஆல்சோ இருக்கு, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டரில் கவிதா கா சாராங்ஷன் கேட்பாங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால இதில் ஃபர்ஸ்ட் 3 நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஷுவராக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ரோமன் லெட்டரில் வரக்கூடியது. ஸோ இந்த டாபிக்லேயே பார்த்தீங்கன்னா இஆர்சி இருக்கு. இஆர்சினா என்னன்னா அதில் ஒரு பேராகிராஃப் எடுத்து, ஏன்னா இது கவிதா இல்லையா, ஸோ கவிதை அப்படின்றதுனால இந்த கவிதையில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இஆர்சின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்லலாம் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இஆர்சிக்கு மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 லெசனோட இஆர்சி படிச்சுக்கோங்க. அதாவது சந்தர்ப சஹித் வியாக்யா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? சந்தர்ப சஹித் வியாக்யா. ஸோ அதுதான் நம்ம இஆர்சின்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நான் இஆர்சினா என்ன மேம்னு கேட்குறாங்க. ஸோ இஆர்சினா ஒன்றும் இல்லை, சந்தர்ப சஹித் வியாக்யா. அதாவது எந்த சுச்சுவேஷனில் எழுதினாரு, ஸோ அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இஆர்சி மட்டும் ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிச்சுக்கோங்க. எஸ்ஏ ஃபர்ஸ்ட் 3 லெசன், இஆர்சி ஃபர்ஸ்ட் 4 லெசன். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு வந்து எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ். இஆர்சிக்கு வந்து 5 மார்க் வரும். ஓகேவா?
ஸோ இதுதான் இந்த பத்தியில நீங்க படிக்க போறது. 3 லெசன் சாராம்சம், 4 லெசனுடைய இஆர்சியும் முடிச்சிட்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர்ல என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு தோஹே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தோஹேன்னு சொல்லும்போது உங்களுக்கு 2 தோஹே இருக்கு. 8 and 9 லெசன் வந்து தோஹே. ஸோ இதில் கபீர் கே தோஹே, ரஹீம் கே தோஹே இருக்கு. ஸோ இந்த கபீர் கே தோஹேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 தோஹே இருக்கு. கபீர் கே தோஹேல 3 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஹீம் கே தோஹேலையும் உங்களுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. சி, ஸோ ரஹீம் கே தோஹேலையும் 3 இருக்கு. ஸோ எக்ஸாம்க்கு இதுக்கு நீங்க 8th மட்டும், அதாவது கபீர் கே தோஹேவை மட்டும் நல்லா நீங்க தரவு பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்க்கு உங்களுக்கு 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க தோஹே. ஸோ அதனால நீங்க இந்த கபீர் கே தோஹேவை 3மே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்குமே வீடியோ இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 தோஹே நல்லா படிச்சா போதும். தோஹேக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட் மார்க்ஸ் இருக்கு. அது வந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது ஒரு தோஹேக்கு 2.5 மார்க்ஸ். ஸோ 2 தோஹே நீங்க எழுதணும். ஸோ இதுல 5 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர், அதாவது தேர்ட் ரோமன் லெட்டர். அதாவது நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லேயே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, இது ஆக்சுவலி மாடல் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு இஆர்சி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இஆர்சி நான் எத்தனை லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? 1 to 4 லெசன் இஆர்சி நான் படிக்க சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ கேட்பாங்க. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, செகண்ட் ரோமன் லெட்டர் கவிதாக்கா சாராங்ஷன் கொடுத்துட்டு 4 கொடுத்துருவாங்க. நீங்க ஏதாவது 1 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 லெசன் நீங்க படிச்சா போதும். சாராங்ஷுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சா போதும். உங்களுக்கு 4 கொடுப்பாங்க. ஸோ 1 அட்டன் பண்ண போறோம். தோஹே சொன்ன இல்லையா, தேர்ட் ரோமன் லெட்டர். இங்க பாருங்க, தோஹேங்கா கண்டஸ்ட். ஸோ 2 தோஹேனுடைய அந்த ஜியோங்கா தியோங். ஸோ இங்க தொடங்கி இருக்காங்களே, இங்க முடிச்சிருக்காங்களே, இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க. எப்படி நீங்க தமிழ்ல திருக்குறள் கொடுக்குறாங்களோ அதே தான். ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க, எண்டிங் கொடுத்துருவாங்க. நீங்க ஃபுல்லா அந்த தோஹேவை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 கொடுத்துருக்காங்க. 2 அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு தோஹேக்கு 2.5 மார்க்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரோமன் லெட்டர் வந்து கசல். கசல் எந்த லெசன்ஸ் பார்த்தோம் நம்ம? 10th லெசன். இது 4th ரோமன் லெட்டர்ல கசலோங். தோ கசலோங் கா பாவார்த். பாவார்த் அதாவது எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்குறாங்க. 2 கசலனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு 2.5 மார்க்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு 4 கேட்பாங்க. ஸோ இதான் இந்த 10th லெசன். கசல் கி குச் ஷேருன்னு இருக்கும் 10th லெசன். ஓகேவா? ஸோ அந்த 10th லெசன்ல நீங்க அந்த கசல்ல ஃபர்ஸ்ட் 5 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. டோட்டலா 10 கசல் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 5, 1ல இருந்து 5. ஸோ இதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 நீங்க ரீட் பண்ணாலே போதும். ஸோ ஏதாவது 2 நீங்க எக்ஸாம்ல ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக் 2ல கத்திய ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஸோ இது கத்தியல இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 10 லெசன் இருக்கும். ஸ்வர்கு கி கோச் ருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லெசன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 10 லெசன் நம்ம எக்ஸாம்க்கு எப்படி கேட்பாங்கன்னா, இது வந்து பாட்கா சாராங்ஷன் கேட்பாங்க. இது என்ன கேட்பாங்க உங்களுக்கு? கஹானிகா சாராங்ஷ். இது வந்து கதை. ஸோ கஹானிகா சாராங்ஷன் கேட்பாங்க. ஸோ இதுல நமக்கு என்னென்ன ரோமன் லெட்டர் உங்களுக்கு மாடல் பேப்பர்ல கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, 5th ரோமன் லெட்டர், 6th ரோமன் லெட்டர், 7th, 8th, 9th. ஸோ டோட்டலா 5 ரோமன் லெட்டர் உங்களுக்கு இந்த டாபிக் உள்ளேயே கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ 5 ரோமன் லெட்டர்ஸ் இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஹானி இருக்கு இல்லையா, அந்த கஹானில இந்த 10 கஹானி, இந்த 10 இதுல எத்தனை லெசன் நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுலயுமே ஃபர்ஸ்ட் 3 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது ஸ்வர்கு கி கோஜ், ருப்பையா, தக்ஷின் ஆப்பிரிக்கா மேம், காந்திஜி. இந்த 3 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 3 லெசன் நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அந்த 3 லெசனுடைய மீனிங்ஸ். ஸோ இந்த ஒரு லெசன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, அர்த்த ஹிந்தி மேம் அர்த்த மீனிங்ஸ் வரும். அண்ட் தென் வாக்கியம் மேம் பிரயோக், மேக் த சென்டென்ஸ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா கத்தியாங்ஷ் பட்கர், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 3 கொஸ்டினுக்கும் நீங்க இந்த பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் எடுத்து எழுதணும். இது நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் நம்ம காம்ப்ரிஹென்ஷன், காம்போசிஷன் நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா, ஸோ காம்ப்ரிஹென்ஷன்ல பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டு
நம்ம இந்த பேராகிராஃப்லேருந்தே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அதே தான் இது ஹிந்தியில். அந்த லெசனுக்கான பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து இந்த கொஸ்டினுக்கு இங்க என்ன ஆன்சர் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அப்படியே எழுத வேண்டியதுதான். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே லெசன்ல நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷ்னோக்கே உத்தர் இருக்கும் அதே லெசன்ஸ்லேயே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கொஷனுக்கு 2.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு 5 மார்க்ஸ் நமக்கு வரப்போகுது. ஸோ எஸ்ஏக்கு நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கஹானிகா சாராங்ஷ்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த கஹானிகா சாராங்ஷ்க்கு நமக்கு வந்து மார்க் என்ன நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு பாட்கா சாராங்ஷ் வந்து 5 மார்க்ஸ்க்கு வரும். ஓகேவா? இதுல 5 மார்க் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எஸ்ஏக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்வர்க கி கோஜ் அந்த ரொப்பையாலாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ கஹானி எத்தனை படிக்க சொல்லியிருக்கேன்? 3 நம்ம படிச்சா போதும். இதுக்கப்புறம் இதுலேயும் மீனிங்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? மீனிங்ஸ் வந்து 5th ரோமன் லெட்டரில் கேட்பாங்க. ஸோ மீனிங்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன் படிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லும் போதே எதுக்கு எத்தனை லெசன்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். சாராங்ஷ்க்கு வந்து 3 லெசன் படிச்சுக்கோங்க. மீனிங்ஸு அண்ட் தென் மேக் த சென்டென்ஸ், இதே லெசனில் இருக்கிற மீனிங்ஸும் மேக் த சென்டென்ஸுமே ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே என்ன சொன்னேன்? காம்ப்ரிஹென்ஷன் சொன்னேன் இல்லையா? காம்ப்ரிஹென்ஷன் மட்டுமே நீங்கள் இந்த 1 to 10 லெசனுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன்ன்றது எக்ஸாமில் கேட்குறதே ஒன்று தான் கேட்பாங்க. இதில் ஆப்ஷன் இருக்காது. ஸோ தட் 10 லெசனுக்குமே நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் பேராகிராஃப் எந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்றதை அந்த 10 லெசனுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். காம்ப்ரிஹென்ஷனுக்கும் வீடியோஸ் இருக்கு. தனியாக உங்களுக்கே மார்க் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி மார்க் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும். பிகாஸ் இது வந்து நம்ம அந்த பேராகிராஃப்லேருந்தே ஆன்சர் எடுத்து எழுதுறதுனால மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஈஸியாகவே இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்ஷனுக்கு மட்டும் 1 to 10 லெசன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன்? பிரஷ்னோக்கி உத்தர். இதுலேயே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொன்னேன் இல்லையா? 2 எழுதணும், ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 4 லெசனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்வர்க கி கோச்சு, ருப்பையா, தக்ஷின் ஆப்பிரிக்கா மேம் காந்திஜி, மகான் சந்த், கவி திருவள்ளுவர், இந்த 4 லெசனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது பிரஷ்னோக்கி உத்தர். ஸோ இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? நெக்ஸ்ட் பாட்கா சாராங்ஷ் வந்து ஆல்ரெடி நான் 3 லெசன் சொல்லிட்டேன். ஸோ கத்தியில் இவ்வளோ தான் உங்களுக்கு என்னென்ன வரப்போது? மீனிங், இந்த லெசன்லேருந்தே மீனிங்ஸ் கவர் ஆகும், மேக் த சென்டென்ஸ் வரும், காம்ப்ரிஹென்ஷன் வரும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க, சாராங்ஷ் கேட்பாங்க. ஸோ இது 5 ரோமன் லெட்டர் இதுலேயே உங்களுக்கு கவர் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாக் 3ல ஏகாங்கி. ஸோ இந்த ஏகாங்கின்ற டாபிக்ல வந்து டோட்டலாக 5 லெசன் இருக்கு உங்களுக்கு. ஃபுல் போர்ஷன் இல்லையா? ஸோ 5 லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன நமக்கு மாடல் பேப்பரில் எக்ஸாம் பேப்பரில் கவர் பண்ணுவாங்கன்னா 4 ரோமன் லெட்டர்ஸ் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஏகாங்கினுடைய சாராங்ஷ் கேட்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த எஸ்ஏக்குள்ளேயே இருக்கிற கேரக்டர்ஸை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது பாத்ரோங்கா பரீட்சை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கேரக்டரை பற்றி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அந்த கேரக்டரை பற்றி எழுத சொல்லுவாங்க. இதுலேயே உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் வரும். அண்ட் தென் இதுலேயே உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா, அதாவது இஆர்சியும் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 4 ரோமன் லெட்டர் உங்களுக்கு இந்த ஏகாங்கிலேருந்து கவர் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 5 லெசனில் நம்ம சாராங்ஷ்க்கு எத்தனை லெசன் படிச்சா போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? எத்தனை லெசன்? 3 லெசன். என்னென்னது? பஹூக்கி விதா படிச்சுக்கணும், கட்டபொம்மன் படிக்கணும், 10 மினிட். இந்த 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 லெசன்ல இது சாராங்ஷ்க்கு. அடுத்தது அந்த பாத்ரோங்கா பரீட்சைன்னு சொன்ன இல்லையா கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலையுமே ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிக்கிறீங்களே, அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனுமே தரோவா அந்த கேரக்டர்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஏகாங்கிலும் 2 கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சாராங்ஷ் படிச்சுட்டாலே அதுலேயே அவங்க கேரக்டர்ஸை பற்றி ஒரு 50% தெரிஞ்சிடும். தனியாக படிக்கும்போது இன்னும் ஃபுல்லாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாராங்ஷுக்கும் பாத்ரோங்கா பரீட்சைக்கும் இந்த 3 லெசனை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு 2 கேரக்டர்ஸ் கேட்பாங்க. பாத்ரோங்கா பரீட்சை 2 அட்டன் பண்ணணும். ஒன்றுத்துக்கு வந்து 5 மார்க். ஸோ டோட்டலாக 10 மார்க்.
சாராங்ஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். நெக்ஸ்ட் இதுல என்ன கேட்பாங்கன்னு சொன்ன பிரஷ்னோं के उत्तर, அதாவது क्वेश्चन அண்ட் ஆன்சர் கேட்பாங்க. ஸோ அந்த பிரஷ்னों के उत्तरமே உங்களுக்கு 5 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு 2 லெசன் படிச்சா போதும். 2 லெசன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்யா ERCக்குமே ஃபர்ஸ்ட் 2 லெசன் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாராங்ஷுக்கும் பாத்திரோங்க பரீட்சைக்கு 3 லெசன் படிக்கணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கும் ERCக்கும் ஃபர்ஸ்ட் 2 லெசன் படிங்க. ஓகேவா? ஸோ இதுவே உங்களுக்கு இதுதான் லாஸ்டா உங்களுக்கு முடியறது. ஸோ இங்க பாருங்க ஏகாங்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல பேக் சைட்லயே உங்களுக்கு பாத்திரோங்க பரீட்சைன்னு தனித்தனியா கேரக்டர்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க புக்லயே. 10 பாத்திரோங்க பரீட்சை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 3 லெசனோடது நான் படிச்சுக்க சொன்னேன் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்குள்ள எந்தெந்த கேரக்டர்ஸ் கவர் ஆகுறாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனோட கேரக்டர்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்சோ வரும். இங்க பாருங்க இந்த மாதிரி பிரஷ்னों के उत्तर ஃபர்ஸ்ட் லெசனோடையது ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சஹித் வியாக்யா, அதாவது நிமனலிகித் அவதரணோं की சப்ரசங் வியாக்யா நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்னு சந்தர்ப்ப சஹித் கொடுப்பாங்க, இல்ல சப்ரசங் வியாக்யான்னு கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு பிரசங்க்னா என்ன, எந்த லெசன்ல இருந்து வந்தது, யார் எழுதுனாங்க, சிம்பிளா அது பத்தியான ஒரு லைன். வியாக்யான்றது இது என்ன பேசினாங்க, யார்கிட்ட பேசினான்ற விளக்கத்தை வந்து ஃபுல்லா வியாக்யால கொடுத்துடணும். இதுதான் ERCன்னு சொல்றது. ஓகேவா? 2-3 லைன் கொடுத்துருவாங்க, அதுக்கான ஆன்சரை பிரசங்க்கு வியாக்யான்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட லாஸ்ட் ரோமன் லெட்டர் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் இந்த ரோமன் லெட்டரோட உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க மீனிங்ஸ் சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் டாபிக் பார்த்தோமே கத்திய. ஸோ அந்த கத்தியில மீனிங்ஸ் டோட்டலா வந்து உங்களுக்கு 10 கொடுத்துருவாங்க. 10 கொடுத்துட்டு 5 அட்டன் பண்ணா போதும் மீனிங்ஸ். அதே மாதிரி வாக்கியம் மீன் பிரயோகம், வாக்கியம் பிரயோகம் 10 கொடுப்பாங்க, 5 அட்டன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்க இதுதான் நான் காம்ப்ரிஹென்ஷன் சொன்னேன், 10 லெசனும் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இது மாடல் பேப்பர் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க படிச்சுட்டு இந்த மாதிரி 3 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல இருந்தே நீங்க எடுத்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இதுலயே நான் என்ன சொன்னேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆல்சோ கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இங்க பாருங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுல 6 கொடுத்துட்டு எனி 2 தான் கேட்கறாங்க. ஸோ சாய்ஸ் நமக்கு நல்லாவே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்கா சாராங்ஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாலே இதுல நான் ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சா போதும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஒன்று நீங்க அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏகாங்கிகா சாராங்ஷ், இப்போ நான் சொன்ன டாபிக் அந்த பஹூகி விதா பார்த்தோலே 10 மினிட் அதுதான். ஸோ அதுல இந்த 3 ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஸே நான் நல்லா தரவு பண்ணிக்க சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 நல்லா படிச்சுக்கோங்க, அதுல இருந்து ஷுவரா ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் பாத்திரோங்க பரீட்சை ஒரு 10 பார்த்தோம் இல்லையா. ஸோ 5 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனுடைய கேரக்டர்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குமே 10 மார்க், ஒன்னுத்துக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. லாஸ்ட் ரோமன் லெட்டர் சாரி பிரஷ்னों के उत्तर, பிரஷ்னों के उत्तरம் பாத்தீங்கன்னா 5 கொடுத்துட்டு எனி 2 दो பிரஷ்னों के उत्तर 2 எழுதினா போதும். ஸோ அதனால கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு நான் என்ன சொன்னேன், 2 லெசன் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் 2 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சஹித் வியாக்யா, இதுதான் ERC நான் சொன்னது. இங்க சப்ரசங்கன்னு கொடுத்துருந்தாங்களே, இங்க பாருங்க சந்தர்ப்ப சஹித் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுமே உங்களுக்கு 5 கொடுத்துருவாங்க. இதுதான் லாஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் பேப்பரினுடைய. ஓகே, 5 கொடுத்துட்டு दो का भाव बता समझ आइए 2க்கான விளக்கம் எழுத சொல்றாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ரோமன் லெட்டர் உங்களுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு தரவா படிங்க. ஸோ இதுக்கான எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் வந்து நான் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க, அதுல போட்டிருக்கேன் நான். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்றேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் இதுக்கு ராஷ்டிரபாஷா பேப்பர் 2 அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா?